திருச்செந்தூர் போயிருந்தப்ப நம்ம தங்கியிருந்தது சுப்பிரமணியர் விடுதி. இது தமிழ்நாடு டூரிசமும் ஆலயம் குரூப்பும் சேர்ந்து நடத்திட்டு வராங்க. இந்த ரூம்ஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். இதை நம்ம ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணலாம். என்ன கேட்டால் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஆஃப்லைனில் போனோன்னா நமக்கு ரூம்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடம் வந்து கோவிலுக்கும் பீச்சுக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. மொட்டை போடுற இடத்துக்கு பேக் சைடில் இருக்குது. நாழி கிணறுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ இது நீங்கள் சூஸ் பண்ணலாம். எல்லா இடத்துக்கும் நடந்தே போகிற தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது. இது பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குது. நீங்கள் லஞ்சு டின்னர் எது வேணாலும் வாங்கிக்கலாம். இது புக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் இருந்தது. கஸ்டமர் கேரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பெரிய வெயிட்டிங் ஹால் இருந்துச்சு. நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டதுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. ப்ராசஸ் முடிஞ்சோன்னே கீ கொடுத்துட்டாங்க. நம்மளோட ஆதார் வாங்கி ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. மொபைல் நம்பரும் நம்ம சிக்னேச்சர் மட்டும் கேட்டாங்க. நாங்கள் தங்கியிருந்த ரூம் 4 பேர் தங்குற மாதிரி டீலக்ஸ் வித் ஏசியில் தங்கியிருந்தோம். அங்கே லிஃப்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் குளிச்சுட்டு வந்து ஈரத்தோடு அதில் ஏறக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. பக்கத்துலேயே கார்டன்லாம் வச்சுருந்தாங்க. நல்ல வெளிச்சமாக இருந்தது. நல்ல வென்டிலேஷனோடு இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஜன்னல் இருந்தது. நல்லா பளிச்சுன்னு நல்லா க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸ்டெப்ஸும் இருந்தது. அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குளிச்சுட்டு ஈரத்தோடு போகிறோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். லிஃப்ட் அலௌடு இல்லை. எங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொடுத்துருந்தாங்க. அதனால நாங்கள் லிஃப்ட்டும் யூஸ் பண்ணல, ஸ்டெப்ஸும் யூஸ் பண்ணலை. எங்கள் ரூம் நம்பர் 125. நாங்கள் மார்னிங் 6:30க்கு செக்இன் பண்ணோம். நைட்டு 7:30க்கு செக் அவுட் பண்ணிட்டோம். ரூம் நல்லா க்ளீனாக ஸ்பேஷியஸாக இருந்தது. நல்ல வெளிச்சமாக இருந்தது. 4 பேர் தாராளமாக தங்கலாம். அதுக்கு மேலேயும் தங்கலாம். எங்களுக்கு 4 பேர் தான் அலௌடு சொல்லியிருந்தாங்க. 1600க்கு இது ஒர்த்து தான். நான் திருச்செந்தூர்லேயே வேறு ஹோட்டல்ஸ்லாம் ரூம் செக் பண்ணேன். அது எல்லாமே 2500, 3000, 4000 அந்த மாதிரி ரேஞ்ச் சொன்னாங்க. பட் இது 1600க்கு ஒர்த்து தான். டெபாசிட் எதுவுமே என்கிட்ட கேட்கல. வீக் டேஸில், அதாவது மண்டே டு ஃப்ரைடே 1600, சாட்டர்டே சண்டேயில் 1800 சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ரூமுக்கு. இங்கே ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருந்தாங்க. இவங்க வெப்சைட்டில் எப்படி ரூம் புக் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி ரூம் புக் பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன். நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு டேபிள் கொடுத்துருந்தாங்க. ஒரு சோஃபா கொடுத்துருந்தாங்க. ஏசி, டிவி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்தது. எல்லா ஹோட்டல் ரூம்ஸ்லேயும் கொடுக்குற மாதிரி 2 டவல் கொடுத்துருந்தாங்க. ஒயிட் கலர் நல்லா க்ளீனாகவே இருந்துச்சு. அதோட ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்க. அதில் 2 ப்ரஷ் இருந்தது. ஒரு பவுடர் இருந்தது. 2 ஷாம்பு கொடுத்துருந்தாங்க. இங்கே ரூம் புக் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கால் பண்ணியும் புக் பண்ணலாம். அந்த நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாத்ரூம் ரொம்ப க்ளீனாகவே இருந்தது. வாஷ் பேசின் எல்லாமே ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஹீட்டரும் கொடுத்துருந்தாங்க. அங்கே பெரிய ஜன்னலும் எக்ஸாஸ்டர் ஃபேனும் இருந்துச்சு. ரொம்ப க்ளீனாகவே இருந்தது. திருச்செந்தூரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம ஸ்டே பண்ணணும், ரொம்ப அஃபோர்டபுளாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆலயம் குரூப்ஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணலாம். நைட் வியூ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து கடலை பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த ட்ரிப் எங்களுக்கு ரொம்ப மெமரபுளாக இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்தது. ஸோ அங்கேயே ஆட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம்.